மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மூக்குல சதை வளர்ந்துருச்சுங்க, மூக்கு துவார பாதை அடைச்சுக்குச்சுங்க, என்னால நார்மல் பிரீத் பண்ணவே முடியல, ஏதாவது ஒரு பொருள் பக்கத்துல இருக்குதுன்னா அதோட ஸ்மெல்ல என்னால உணரவே முடியல, ஸ்மெல்லாம் பார்த்து நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நானு இன்னைக்கு ஸ்மெல்லே தெரியாம நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், மல்லிகைப்பூ வாட கூட தெரியலங்க அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேரு இந்த சுவாச பாதை அடைப்பு ஏற்பட்டு அவஸ்தையில் இருக்கிறாங்க. இப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன, இதை நம்ம எப்படி எளிமையா சரி செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா நிறைய நம்மகிட்ட வரக்கூடிய சில பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கும், கடைசியில பார்த்தா இதை ஒண்ணு சொல்லுவாங்க. மெயினா சில பிரச்சனைகள் வர்றாங்க, வேற சில பிரச்சனைகள் இருக்கும், அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்மெல்லே தெரியலங்க அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஏதாவது ஒரு நோய் இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு ஸ்மெல்லு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அது வேற. நார்மலாவே ஸ்மெல்லு தெரியலன்னா அது வேற, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவதுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கு, ஒரு நோய் வந்துருச்சு உடம்புக்குள்ள, வந்து ஏதோ ஒரு பாக்டீரியா வந்துருச்சு, ஒரு வைரஸ் ஃபீவர் வந்துருச்சு, அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஸ்மெல்லு கட் ஆகும். நிறைய பேர் இந்த கொரோனா பீரியட்ல வந்து அனுபவிச்சிருப்போம். இந்த கோவிட் பீரியட்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மெல்லே தெரியல, டேஸ்டே தெரியல, உடம்புல காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, உடம்பு ஃபுல்லா வலிச்சாலும் பரவாயில்ல, சளி பிடிச்சாலும் பரவாயில்ல, இருமல் வந்தாலும் பரவாயில்ல, ஐயோ எனக்கு வந்து ஸ்மெல்லும் தெரியலங்க, டேஸ்டும் தெரியலங்க, அதனால சாப்பிடவே முடியலங்க, எனக்கு டாக்டர் இதை முதல்ல சரி பண்ணி கொடுங்க டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைன்ல போய் நின்னது இந்த ரெண்டையும் சரி பண்ணலாம். ஆனா இங்க ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உடலின் மொழி, உடல் தன்னைத்தானே சரி பண்ணி கொள்ளும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப எப்படி உங்க வீட்டுல வந்து உங்களுடைய வீட்டுல ஆபீஸ்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆஃப் பண்றாங்க. ஏன் ஆஃப் பண்றாங்க? மெயின்டெனன்ஸ்க்காக. என்ன பண்ணும், அங்க போய் அந்த இடத்துல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செடி மரம் வளர்ந்துருச்சுன்னா அதை வந்து வெட்டி அதை சரி பண்றதுக்காக மந்த்லி ஒன்ஸ் சடன் ஆஃப் பண்ணுவாங்க. அப்ப அந்த சமயத்துல நீங்க கரண்ட் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதை சுத்தப்படுத்தும் பொழுது, அதுக்கு பாதுகாப்பு பணிகளை செய்யப்படும் பொழுது, அதை கிளீன் பண்ணும் பொழுது நீங்க அதை பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ஆஃப் பண்ணி வேலை பார்ப்பாங்க. உடம்புக்குள்ளையும் அதே போல ஒரு பாக்டீரியா வந்துருச்சுன்னா, ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னா, ஒரு கழிவு குப்பை ஒரு இடத்துல தேங்கி கிடக்குதுன்னா அதை உடம்பு அதை சுத்தப்படுத்தப்படும் பொழுது நீங்க உள்ள எதுவும் இன்டேக் கொடுத்துடக்கூடாது, உள்ள கிளீன் பண்ற வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லி பண்ற வேலை தான் உங்களுடைய ஸ்மெல்லையும் உங்களுடைய சுவையையும் கட் பண்றது. அப்ப அதை நிப்பாட்டினா தான் என்ன பண்ணுங்க, நீங்க உள்ள சாப்பிட மாட்டீங்க. ஆனா நமக்கு இருந்த ஒரே பிரச்சனை, ஐயோ சாப்பிடவே முடியலங்க, இதை முதல்ல வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தா ஒரு வாரமா இருக்கு, 7 நாளா இருக்கு, 15 நாளா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவசப்பட்டாங்க. அந்த காலகட்டத்துல நம்ம கிட்ட வரக்கூடிய பேசணும், மற்ற பிரச்சனை எல்லாம் இருக்கட்டுங்க, எனக்கு இதை முதல்ல சரி பண்ணி கொடுங்க, அப்பதான் நான் சாப்பிட முடியும். சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக பண்ண வேலை தான் அது, அதாவது நம்மளுடைய உடம்பு. அப்ப இந்த அதனாலதான் சொன்னோம், உடலின் மொழிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், என்றென்றும் நீங்க ஆரோக்கியமா ஆகலாம். அவ்வளவுதான். அப்ப உடல் மொழி என்ன, உடம்பு பேசுறதை கேட்கணும். நம்ம தான் அது பேசுறதை கேட்கறதே இல்லையே, இந்த இறைச்சல் உள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதான் அது மாதிரி உங்களுக்கு ஸ்மெல்லு கட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வேலை நடக்குதா, அதற்காக ஸ்மெல் ஆஃப் பண்ணிருக்கா, தற்காலிகமா தான் அந்த ஸ்மெல் கட் ஆயிருக்குதா அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு சின்ன பிள்ளைல இருந்தே சுவையே தெரியாதுங்க, சின்ன பிள்ளைல இருந்தே ஸ்மெல்லே தெரியாதுங்கன்றவங்க எல்லாம் கூட நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றது கிடையாது நிறைய பேர், அது போல ஸ்மெல்லு பார்த்து சில பொருட்களை பயன்படுத்துறது கிடையாது இருக்கு. அதுக்கும் இந்த சுவாச குழாய் பாதை அடைப்புக்கும்ன்றது இல்லை, ஸ்மெல்லுக்குன்னு போகக்கூடிய அந்த சென்ஸ் நர்வ் தனி, புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பாதையில அடைப்புனுங்கும் பொழுது நிறைய பேர் வந்து இதை வந்து சைனஸ், அப்ப சைனஸ் பிரச்சனை வந்துருச்சுங்க, அந்த மாதிரி சத வளர்ச்சி வந்துருச்சுங்க, அவ்வளவுதான். இதுவும் கூட நுரையீரலுக்கான பாதுகாவலர், நுரையீரலுக்கான செக்யூரிட்டி அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்மளுடைய இந்த மூக்கு பாதை, சைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா, இங்க இருந்து வரக்கூடிய பேரஞ்சுமல் டான்சில் அப்படின்னு சொல்லுவோம். அது இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நுரையீரலுக்கான செக்யூரிட்டி. அப்ப அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இந்த அடைப்புக்கு இவர்கள் எல்லாம் காரணம் ஆகுறாங்கன்னா நுரையீரலை பாதுகாக்கிறதுக்காக காரணமாகிறாங்க, அவ்வளவுதான். இப்ப நார்மலா போய் ஒரு நார்மல் ஏற சுவாசிக்கிறீங்க, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லங்ஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இதை வந்து சுவாசம் உள்ள போயிட்டு நம்மளுடைய சைனஸ் ஏரியா எல்லாம் கிராஸ் பண்ணி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சுவாச குழாய் வழியாக போய்
அங்கிருந்து கிளை குழாய் வழியாக பிரிஞ்சு நமக்கு உள்ள லங்ஸுக்குள்ள போயிட்டு செயல்பட ஆரம்பிச்சிருது. கரெக்ட். இப்ப அதிகப்படியான ஒரு கூலிங்கா இருக்குது ஒரு காத்து. அந்த காத்து டைரக்டா நமக்கு மூக்கொழிய போச்சுன்னா நம்மளுடைய லங்ஸுக்குள்ள போனா என்ன ஆகும்? அதிகமான கூலிங் வந்து அந்த பனி திவலைகளாக மாறும். பனி படர்ந்துடும் இல்லையா, ஓவர் கூலிங் நம்மளுது. அப்ப எப்படி அங்க லங்ஸ் சுருங்கி விரிய முடியும்? அதே வெப்ப காத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெப்ப காத்தையும் நீங்க போய் பக்கத்துல போய் டைரக்டா நின்று அதை சுவாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெப்ப காத்து நேரடியா உள்ள போயிட்டு லங்ஸுக்குள்ள உள்ள போயிட்டா என்ன ஆகும்? அல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பலூன்ஸ் எல்லாம் டப்பு டப்புன்னு வெடிச்சிடும். எங்க? நம்முடைய லங்ஸுக்குள்ள. நிறைய பேரு இப்ப இந்த மாதிரி குளிர்ந்த காத்து வெப்பமான காத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை பார்க்குறாங்க பாருங்க, அவங்க பூரா அந்த டிஸ்டர்பன்ஸ் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வேலை பார்க்குறாங்க. அப்ப அந்த ஐஸ்கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி உள்ள குனிஞ்சு அந்த இதை சுவாசிச்சு பண்ணி எடுக்கிறாங்க. ஐஸ் கட்டி தயார் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. ஏசி சர்வீஸ்குள்ள உள்ள இருக்கிறாங்க. அந்த இதுக்குள்ள பார்த்தா வந்துகிட்டு இருக்குது. இப்படி கூலிங் அதிகமான தாக்கம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கும் பாதிக்கப்படுவது ஃபர்ஸ்ட் லங்ஸ் இல்ல, உங்களுடைய மூக்கு, இந்த பாதை, சுவாச பாதை, சைனஸ். அதனால புரிஞ்சுங்க. அதனால பாதிச்சது எதுனா இதனாலதான். வெப்பமான காத்துல நிறைய பேர் இந்த வெல்டிங் பட்டறையில இருக்கலாம், ஒரு டீ கடையில இருக்கலாம், வடச்சட்டி பொறிச்சு இருக்கலாம். அதாவது அந்த வெப்ப தாக்கம் அந்த காற்று தான் சுவாசிக்கிட்டே இருக்கிற மாதிரி, எக்ஸாஸ்ட் ஃபேனே இல்லாம அது அப்படியே உள்ள தாக்குற மாதிரி எல்லாம் சில வேலைகள் இருக்கலாம். அந்த வெப்ப காத்து டைரக்டா உள்ள போய் லங்ஸை போய் தாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுவாச பாதையை தாக்கும், அப்புறம் சைனஸ் ஏரியாவை தாக்கும். இதுதான் விஷயம். இதை தாண்டி போகப்படும் பொழுதுதான் நம்ம லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அதிகமா அவஸ்தப்படக்கூடிய சூழலுக்கு போறோம். இப்ப தூதுவர்கள் மூலமா இங்கேயே அலர்ட் பண்றது, அப்பா என்னைய காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கேட்கல. நமக்கு இங்கே மட்டும்தான் ஏதோ பிரச்சனை நினைச்சுக்கிறோம். கடைசியில தான் அதனால லங்ஸ் பாதிக்கப்பட்ட டிஸ்டர்பன்ஸ்னால இது லைஃப் டைம் டிசீஸாக மாறுது. அப்ப லைஃப் டைம் சைனஸ் அப்படின்ற மாதிரி போயிடும். இங்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் துளிகள் ஃபார்ம் ஆகி அங்க வந்து சளி கோர்த்துக்கிறது. அப்புறம் அந்த பிளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லங்ஸ்ல பிளூரல் எஃப்யூஷன், அங்க லங்ஸுக்கும் ஃப்ளூரான்னு சொல்லி அதோட வெளி உரை இருக்கும். அதுக்கு நடுவுலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீர் வந்து அதிகமா கொடுத்துக்கிறது. நுரையீரலை சுருங்கி விரிய முடியாத நிலையை ஏற்படுத்தி பிரீத்திங் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கொடுக்குறது. எல்லாத்துக்கும் பாதை இவர் தான். இங்க ஏற்படக்கூடிய காரணம் லங்ஸ் தான். அப்ப உங்களுடைய நுரையீரலை சுத்தப்படுத்தி, நுரையீரலை பலப்படுத்தி, ஆக்சிஜனை சர்க்குலேஷனை சூப்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாதை ஃப்ரீயா இருக்கும். வெப்பமான இடத்துல இருக்கிறீங்கன்னா வெப்ப காத்து உள்ள போனா இங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லி அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்கன்னா, குளிர்ச்சியான இடத்துல இருக்கிறீங்கன்னா குளிர்ச்சியான காத்து நேரடியாக உள்ள போகும்னு சொல்லி அதுல இருந்து நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களுடைய சுவாச பாதையை பாதுகாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதையும் மீறி அந்த அந்த இடத்துல ஒரு சதை வளர்ந்துருச்சுங்க, இந்த பாதை அடைச்சிக்கிச்சுங்க, எப்பவுமே அந்த மூக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா கொணக்கிட்டே இருக்குது. மூக்குலயே நமக்கு அடைப்புனால வந்து ஒரு பக்க பாதையில பேசுறது, மூக்குலயே பேசுற மாதிரிலாம் இருக்கும். இந்த நோஸ் பிளாக் அடிக்கடி ஏற்படுதுங்க. காலையில எழுந்த உடனே கடுமையான தும்மலுங்க அப்படின்னு இந்த மூக்கு சம்பந்தப்பட்டே நீங்க அதிகமான பிரச்சனையில இருக்கிறீங்கன்னா அதற்கு பெஸ்ட் சொல்யூஷன் மூல காரணத்தை சரி செய்வதுதான். உங்களுடைய நுரையீரலை பலப்படுத்துவதுதான். நுரையீரலின் கழிவுகளை இங்கிருந்து இது வரைக்கும் பாதை வரைக்கும் வெளியேற்றுறதான். லைஃப் ஸ்டைல்ல வெப்பமும் குளிர்ச்சியும் கலந்த இடங்கள்ல அதிக நேரம் நம்ம நிக்கிறது, இது பண்றதுதான். தூசி அதிகமா வந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமா டிராவல் பண்றதுதான். இவங்கெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். இதை தாண்டி அடுத்த விஷயம் நான் என்ன பண்ணணும், நம்ம வீட்டுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஏன்னா இந்த பிரச்சனை வந்து ரொம்ப கிரானிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதை நான் சில டிப்ஸ் சொல்றேன், இதை பயன்படுத்துங்க, இதுலயே சரியா வந்துடும். கிரானிக்கா இருக்குதுன்னா நீங்க முறையான சிகிச்சை எடுத்து அதுல இருந்து ரெடி ஆகிறதுக்கு இது பண்ணுங்க, சரிங்களா? ஆமா. இப்ப நம்ம சுவாசி இயற்கை மருத்துவம்னா இப்போ ஒரு டீம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மருத்துவ குழு, நம்ம சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், நேச்சுரோபதி மருத்துவர்கள் இருக்கப்படும் பொழுது அவங்க இதற்கான அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நாடி கூட நீங்க வந்து அதை குணப்படுத்திக்க முடியும். அப்படி பண்ணுங்க. அதான் பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வீட்டுல இந்த பிரச்சனையை வெளியே போக்குறதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்றேன், பயன்படுத்தி பாருங்க, பெட்டரா இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, இந்த விரலி மஞ்சள். இந்த விரலி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எடுத்து சுட்டு இந்த விரலி மஞ்சளோட புகை, இந்த விரலி மஞ்சளுடைய புகையை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மூக்கினுடைய இந்த 2 நுனி பகுதி, ஓகேனா, அதாவது மூக்கு வந்து ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா இந்த நுனி பகுதி, இந்த இடத்துல அந்த புகையும் வெப்பமும் படணும். அவ்வளவுதாங்க.
அதை நீங்க அந்த அந்த சுவாசித்தலும் அதுல நடந்துச்சுன்னா நல்லதுதான், தப்பு இல்லை. ஐயோ இந்த புகையெல்லாம் உள்ள போகுதுங்க, போகலாம். அந்த புகை வந்து சுவாசம் பண்ணலாம், அது தப்பே கிடையாது, அதுவும் பாதை ஓப்பன் ஆகும். ஆனா அது தற்காலிகமான நிவாரணமா தான் இருக்கும். ஆனா நான் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க, அந்த மூக்குக்கு பக்கத்துல எனக்குள்ள வந்து ஒரு புள்ளி இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது, மிக 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 ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட். நீங்க வச்ச சூழலையே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவாச பாதை ஃப்ரீயானதை ஃபீல் பண்ண முடியும். நீங்க அதை சுவாசிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த வெப்பம் அந்த இடத்துல பட்டுடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதை ஓப்பன் ஆயிரும். அதே போல இந்த வெப்பம் இங்க படுற மாதிரி பண்ணுங்க, 2 மூக்கு பக்கத்துலையும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா, அதாவது நம்மளுடைய இந்த கண்ணுல இங்க இருந்து நம்மளுடைய மூக்கு நீளம் இருக்குல்ல, இதுல சென்டர் பாயிண்ட் அப்படி வச்சுங்களேன். இந்த பக்கமும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள இப்படி ஒரு லைன் வந்திருக்கும், அதாவது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இங்க ஒரு லைன் வந்துடும். கரெக்டுங்களா? சில பேருக்கு இதெல்லாம் உடலின் மொழிகள் தான். அப்ப இந்த மூக்கோட சென்று இந்த 2 ஓரம் இங்கேயும் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. இந்த அதாவது என்ன, உங்களுக்கு இன்னொருத்தர் தான் பண்ணி விடணும், அதான் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நீங்களே பண்ணா கூட சரி வராது. ஓகேங்களா? அந்த வெப்பம் கரெக்டா உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணணும். அப்ப கண்களை மூடி பண்ணுங்க, ஏன்னா இந்த புகை கண்ணுக்குள்ள போக வேணாம், அந்த வெப்பமும் கண்ணுக்குள்ள போக வேணாம். அப்ப பண்ணுங்க. ஒன்னும் இதனால ஏதாவது ஆயிருமா? ஒன்னும் ஆகுது. சரிங்களா? ஆமா. அப்ப கண்ணு எரிச்சல் வரும், அவ்வளவுதான். அது கொஞ்சம் ட்ரை ஆகும்ல, அவ்வளவுதான். அதனால கண்களை மூடி பண்ணுங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மூக்கினுடைய இந்த ஓரத்துல 2 ஓரத்துலையும் பண்ணுங்க. இந்த 2 ஓரம், இந்த 2 ஓரம், அவ்வளவுதாங்க. ரொம்ப சளி இருக்குது, இந்த பாதை அடைச்சிருக்குது அப்படின்னா உங்களுடைய நுரையீரலுக்கு நிச்சயமா நீங்க வந்து சிகிச்சை எடுத்தாகணும். நான் சொல்றது இந்த பாதையை ஃப்ரீ பண்றது, சதை வளர்ச்சியை தடுக்கிறது, அதுக்கு இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்க. சைனஸ் பிரச்சனையில தினந்தோறும் காலையில எந்திரிச்சு, காலையில எழுந்த உடனே வேலையே ஒரு 25 தும்மலை போட்டுட்டு தாங்க ஆரம்பிக்கிறதே அப்படின்றதெல்லாம் நிறைய பேரோட வாழ்க்கையாக இன்னைக்கு இருக்குது. அவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பயன்படுத்துங்கள். நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தை செல்வங்களையும் அதிகாலை பொழுதை ஆரோக்கியமாக ஆரம்பிக்க உதவுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.